அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். இந்த பதிவு அவசர பதிவு. இன்னைக்கு செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி வியாழக்கிழமை. அது மட்டும் இல்லாமல் அற்புதமான சேர்க்கைகள் இந்த நாளில் நமக்கு அமைஞ்சிருக்கு. இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாளில் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இப்போ நான் சொல்ல போகிற வார்த்தையை சொல்லிட்டு நீங்கள் தண்ணீரை குடித்தாலே போதும். நாளைக்கு விடியக்கூடிய பொழுதில் மேஜிக் போல் உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக மாறும். உடனடியாக நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான பரிகாரம் தான் இது. வாங்க, இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்தில் செய்யணும்னு இப்போ நாம் தெரிஞ்சுக்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு வியாழக்கிழமை. இது பெரும் செல்வத்துக்கு அதிபதியான குபேர பகவான் மற்றும் நமக்கு கோடீஸ்வர யோகத்தை அள்ளி தரக்கூடிய குரு பகவானோட வழிபாட்டுக்கு ஏற்ற நாள். அடுத்ததா இன்னைக்கு சாயங்காலம் 4:26 நமக்கு பஞ்சமி திதி ஆரம்பமாயிருக்கு. இந்த பஞ்சமி திதி நம்ம வாராகி அம்மாவோட வழிபாட்டுக்கு ஏற்ற நாள். இந்த நாளுக்கு மேலும் சிறப்பை சேர்க்கக்கூடிய வகையில் லா ஆஃப் அட்ராக்ஷன் படி அற்புதமான சேர்க்கைகள் இன்னைக்கு நமக்கு இருக்கு. முதல்ல 55ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு. வியாழக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய இந்த 5-5ங்கிற சேர்க்கை கூடுதல் சிறப்பு. அடுத்ததா கூரையை பிச்சுக்கிட்டு பணத்தை அள்ளி தரக்கூடிய 520ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கையும் இன்னைக்கு நமக்கு இருக்கு. அதே மாதிரி இன்னைக்கு ஆவணி மாதம் 26ஆம் தேதி இதோட கூட்டுத்தொகை 8. லா ஆஃப் அட்ராக்ஷன் படி இந்த 8ங்கிற நம்பர் அளவில்லாத பணத்தையும் வளங்களையும் ஈர்த்து கொடுக்கக்கூடிய பவர்ஃபுல்லான நம்பர். தேதியில் வரக்கூடிய இந்த சேர்க்கை ரொம்ப ரொம்ப விசேஷமானது. அதுலேயும் வியாழக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய இந்த அமைப்பு கூடுதல் சிறப்பு. அடுத்ததா அவசர தேவைக்கு பணத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய 897ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கையும் இன்னைக்கு நமக்கு இருக்கு. அதே மாதிரி பேர் அதிர்ஷ்டத்தையும் பெரும் செல்வத்தையும் ஈர்த்து கொடுக்கக்கூடிய பவர்ஃபுல்லான ஏஞ்சல் நம்பர் 528. இந்த ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கையும் இன்னைக்கு நமக்கு இருக்கு. அடுத்ததா இந்த நாளில் இன்னும் ஒரு ஸ்பெஷலான சேர்க்கை இருக்குது. இதை பற்றி அடுத்த வீடியோவில் சொல்கிறேன்னு சொல்லி ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா 1111ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்குது. இந்த சேர்க்கை எப்படி வருதுன்னு இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். இன்னைக்கு செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த தேதி எல்லாத்தையுமே நாம் ஆட் பண்ணோன்னா, அதாவது தேதி 11, மாதம் 9வது மாதம், இது ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு 20ங்கிற நம்பர் வரும். வருஷம் 2025. அந்த வகையில் இந்த 20ங்கிற நம்பரோட 225ங்கிற நம்பரை ஆட் பண்ணும்போது நமக்கு 29ங்கிற நம்பர் வரும். இந்த 29ங்கிற நம்பரோட கூட்டுத்தொகை 11ங்கிற நம்பர் வரும். அந்த வகையில் இன்னைக்கு 1111ங்கிற சேர்க்கை இருக்குது. 1111ங்கிற ஏஞ்சல் நம்பரை பற்றி நான் சொல்லணுங்கிற அவசியமே இல்லை. உங்கள் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். சாதாரணமாக இந்த 1111ங்கிற நம்பரை நாம் பார்த்தாலே நம்ம வாழ்க்கையில் அற்புதமான மாற்றங்கள் உடனடியாக ஏற்படும். அதுலேயும் இன்னைக்கு நமக்கு தேதியிலேயே இந்த மாதிரியான அமைப்பு வந்திருக்கிறது கூடுதல் சிறப்பு. இந்த நாளை சரியான முறையில் நாம் பயன்படுத்திக்கிட்டோன்னா நம்ம வாழ்க்கையில் அற்புதமான மாற்றங்கள் உடனடியாக ஏற்படும். அந்த வகையில் இப்போ நான் சொல்ல போகிற பரிகாரம் இந்த 1111ங்கிற ஏஞ்சல் நம்பருக்கான பரிகாரம். இந்த வீடியோவில் பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமாக இருந்தாலும் செய்யலாம். உங்கள் வீட்டில் இருந்து, ஆஃபீஸில் இருந்து, உங்கள் சொந்தக்காரங்க வீட்டில் இருந்து, இப்படி எங்கேருந்து வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எந்த நேரத்தில் செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நைட்டு 11:11 இந்த பரிகாரத்தை செய்யும் போது அற்புதமான பலன் எல்லாருக்குமே கிடைக்கும். இந்த டைமில் நான் தூங்கிடுவேங்க, என்னால் செய்ய முடியாதுன்னு சொல்கிறவங்க நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த பரிகாரத்தை செய்யுங்க. இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு குடிக்கக்கூடிய தண்ணீர் தேவைப்படும். இதை ஊற்றி வைக்கிறதுக்கு ஒரு கண்ணாடி டம்ளரை எடுத்துக்கோங்க. கண்ணாடி டம்ளர் இல்லைன்னா பரவாயில்ல, சாதாரண எவர் சில்வர் டம்ளரை இந்த பரிகாரத்துக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் ஆஃபீஸில் இருக்கீங்கன்னா வாட்டர் பாட்டிலில் தண்ணியை ஃபில் பண்ணிக்கிட்டு இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கோங்க.
இப்போ நான் சொன்ன மாதிரி ஒன்று நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி, அப்படி இல்லைன்னா நைட்டு 11 மணி 11 நிமிடங்களுக்கு உங்கள் முகம் கை கழுவிட்டு வந்து அமைதியான இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. தூங்கக்கூடிய இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு கூட இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம். இப்போது உங்கள் கையில் ஒரு டம்ளர் தண்ணீரை வச்சுக்கிட்டு இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட உங்களுக்கு என்ன வரம் வேணுமோ அதை கேளுங்க. ஒரு வேண்டுதல் தான் கேட்கணும், 2 வேண்டுதல் தான் கேட்கணும் அப்படின்னெல்லாம் கிடையாது. உங்களுக்கு எத்தனை வேண்டுதல் இருந்தாலும் கேட்கலாம். ஆனால் இதில் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம், பாசிட்டிவா பிரார்த்தனை செய்யணும். கடன் தீரணும்னு சொல்லி பிரார்த்தனை செய்யாம பணவரவு அதிகரிக்கணும்னு பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. 5 லட்சம் ரூபாய் கடன் உங்களுக்கு இருக்குன்னா 5 லட்சம் ரூபாய் பணம் எனக்கு வேணும்னு சொல்லி கேளுங்க. நோய்கள் இருக்கிறவங்க ஆரோக்கியமாக இருக்கணும்னு சொல்லி கேளுங்க. இந்த மாதிரி பாசிட்டிவாக பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா இப்போ நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய ஸ்விட்ச் வேர்டு ஃப்ரேஸை 11 முறை 11 டைம்ஸ் மட்டும் நீங்கள் சொல்லுங்கள். அந்த ஸ்விட்ச் வேர்டு என்னன்னு இப்போ நானும் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். டிவைன் மேஜிக் பிகின்ஸ் நவ். டிவைன் மேஜிக் பிகின்ஸ் நவ். இந்த ஸ்விட்ச் வேர்டை கையில் தண்ணீரை வச்சுக்கிட்டு கண்ணால் அந்த தண்ணீரை பார்த்துக்கிட்டே 11 முறை சொல்லுங்கள். இப்படி சொல்லி முடித்ததுக்கப்புறமா திரும்பியும் ஒரு தடவை இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட பிரார்த்தனை செஞ்சுட்டு அந்த தண்ணீரை உடனடியாகவே நீங்கள் குடிச்சிருங்க. இவ்வளவு தான் இந்த பரிகாரம். இந்த மாதிரி தண்ணீரை குடிச்சிட்டு உடனே படுத்து தூங்குங்க. மற்ற வேலைகள் எதையும் பார்க்க வேண்டாம். இந்த மாதிரி செய்யும்போது இது உங்கள் ஆழ் மனசில் வேலை செய்யும். தண்ணீருக்கு ஞாபக சக்தி ரொம்ப ரொம்ப அதிகம். நம்ம எண்ணங்களை ஈர்க்கக்கூடிய சக்தியும் அதிகம். அதனால் 100% ரிசல்ட் எல்லாருக்குமே கிடைக்கும். நம்பிக்கையோடு ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி.